ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் 8 வந்து அன்சீன்ஸ் நிறைய இதை பற்றி தான் வந்து இந்த ரிவ்யூவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஓவராலாக வந்து என்ன அப்படின்னா வந்து என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து நேற்று வந்து அன்ஃபேராக வந்து நம்ம சச்சனாவை வந்து எல்லாருமே என்ன அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணுட்டு வந்து பாயிண்ட்டை பிடுங்கி அந்த பொண்ணு வாயாலே வந்து வர வச்சு அதுக்கப்புறம் வெளியில் அனுப்பிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுவுமே வந்து அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ வந்து வெளியில் வந்து டாக் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ சொல்லப்போனால் அது உண்மையிலே வந்து அன்ஃபேர் தான். ஏன்னா ஒரு நாளில் வந்து அந்த பொண்ணு வாயால் சொன்னாங்க அப்படின்றதுக்காக எல்லாருமே குத்துன்னு குத்தி வந்து வெளியில் வந்து தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் வந்து நடந்திருக்கு. நம்ம நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து அடுத்த வீடியோவில் வந்து யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க, என்ன ரீசனுக்காக ஆகியிருக்காங்க, யார் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, யாரெல்லாம் அதை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத கூட நான் வந்து அன்சீனில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிட் நைட்டில் வந்து என்ன ஆயிருக்காருன்னா திடீர்னு நம்ம வந்து ஃபேட்மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம கேப்டன்சி டாஸ்க்குக்காக ஒரு ஓட்டம் ஓடினார் இல்லையா, ஒரு 2-3 செகண்ட் ஓடிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவே அவருக்கு தாங்காமல் மிட் நைட்டில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து கால் வந்து பெயின் ஆகி மயங்கி விழுகிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டார். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்து அந்த டைம் பாய்ஸ் வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாங்க, அவரை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம குமரன் யூடியூபர் இருக்கார் இல்லையா, அவர் வேறு லெவல் பெர்ஃபார்மர் அப்படின்றது வேறு லெவல் ஒரு போட்டியாளர். ரொம்ப சூப்பராக நெகட்டிவை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு. பயங்கர ஒரு தெளிவான மைண்ட் செட்டோட வந்து உள்ளே வந்திருக்காரு. ஸோ நல்லா ஃபன்னாக பேசுகிறாரு. எந்த இடத்துல என்ன பேசணும், வார்த்தைகளை எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ரவீந்தரெல்லாம் வந்து அண்ணா நீங்கள் படுங்க, இல்லைனா உங்களை கடிச்சு வச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நல்லா உரிமை எடுத்து பேசுகிறாரு. வேறு லெவலில் வந்து அவர் பண்ணுறாரு. அவர் வந்து நாமினேட் ஆனதை கூட வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாரு. அது என்ன அப்படின்றத அடுத்ததில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து மிட் நைட்டில் வந்து நம்ம ரவீந்தருக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் வேறு அவர் நாமினேஷனில் இருக்கார். ஸோ இவர் வந்து 106 நாள் தாக்கு பிடிக்க போகிறாரா அப்படின்றது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து டவுட்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நடந்தது என்னென்னா, நம்ம ஜாக்லின் வந்து கொஞ்சம் கூட இப்போ வரைக்கும் வந்து கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி வந்து அவங்க தம்ப்நெயில்ல வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க போல். இப்போ இன்றைக்கி காலையில் வந்த ப்ரோமோவில் கூட என்ன பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அந்த பாய்ஸுக்குள்ளே உள்ள அந்த ஒரு யூனிட்டி வந்து கேர்ள்ஸுக்குள்ளே வந்து கிடையாது. ஸோ ஜாக்லின் வந்து என்ன அப்படின்னா வந்து கேர்ள்ஸ் கூட இன்னும் ஒத்து போகாமலே என்ன அப்படின்னா வந்து அவுட் சைட் பெட்டில் தான் வந்து இன்னுமே வந்து படுத்துட்டு வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ கேர்ள்ஸ்லேருந்து ஒரு ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம சுனிதா ராக்குடு ஜாக்லின்னு ஷாக்டு அப்படின்ற மாதிரி தான் சுனிதா பேசிட்டாங்க. என்ன அப்படின்னா வந்து ஜாக்லின் வந்து கண்டிப்பாக என்ன அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் உங்களோட பெட்டில் வந்து படுக்காதனால நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பெட்டில் படுக்கிறீங்க படுக்கல அதெல்லாம் இல்லை, நீங்கள் போனால் எங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஜாக்லின் வந்து இதை வந்து இந்த கேமை கொண்டு போகாமல் நான் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் வந்து வேறு ஏதோ வந்து டைவெர்ட் பண்ணி வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. வேறு எதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு மாதிரி தான் வந்து போய் முடிய போகுது போல். இல்லை வேறு எதுவும் வந்து அவங்க பாயிண்ட் வந்து கேமில் வந்து ட்ரிக் வச்சுருக்காங்களா அப்படின்னு வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்கிட்ட போயிட்டு வந்து நம்ம ஜாக்லினுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா வந்து பிக் பாஸே இறங்கி வந்து நீ உள்ளதாமா படுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களா, இல்லை நீ சொல்கிறது ஓகே தான் இதுக்காக நம்ம ஏதாவது ஸ்டாண்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது டாஸ்க்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களான்னு தெரியல. ஸோ கன்ஃபர்ஷன் ரூமுக்கு போயிட்டு வந்து ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி யார் சொன்னதுமே ஒத்துக்கலை, எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேங்குது, டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, அதனால நான் வெளியில் தான் சார் படுத்துட்ருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சரி படுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பெரிய ஒரு நோஸ்கட்டை வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம ஜாக்லினுக்கு வந்து கொடுத்து அப்படியே மூக்கில் உடஞ்சி ரத்தம் ஓடுது அந்த மாதிரி லெவலுக்கு வந்து பண்ணி விட்டாரு. திருப்பி நம்ம ஜாக்லின் வந்து நான் இப்படியே பண்ணலாமா இல்லை வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வாயிலேருந்து வரணும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிக் பாஸ் சொல்லிட்டார், நீங்கள் ரூல்ஸை வைலேட் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, வெளில படுக்கிறியா படுத்துகிட்டே இரு, நான் அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து ரூல்ஸுக்கு இணங்கி போகலை அதனால் நீ வெளியில் படு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த குமரன் வந்து சூப்பராக வந்து சொன்னார், ஜனநாயகத்தில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு நம்ம வந்து ஒத்து போகணும், நம்ம அந்த ரூல்ஸை வந்து ஓரளவு மதிச்சுட்டு அதோட உயரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய எடுத்து சொல்லியும் நம்ம ஜாக்லின் வந்து கன்வின்ஸ் ஆகலை. ஜாக்லின் வந்து ஒரு மாதிரி கேர்ள்ஸுக்குள்ளே உள்ள அந்த யூனிட்டியை வந்து குலைச்சிட்டு வேறு ஏதோ கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க போல். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வேறு என்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.